நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் சீரீஸில் வந்து நிறைய வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கிறோம். பட் இது வந்து என்னென்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ரெகுலராக வர கொஷின் என்ன அப்படின்னா வந்து, ராகுல் எனக்கு வந்து லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு ஆம்பிஷன் இருக்குது. பட் என்னோடய லைஃப் பார்ட்னர் வந்து அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க, அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் சண்டை வருது, அதனால் பிரச்சனை வருது. பட் அதுக்காக உழைப்ப போடுவோம் வா அப்படின்னா வர மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து நான் சொல்கிறேன் கைஸ், நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னா இந்த காலத்தில் பணம் இல்லைனா யாருமே மதிக்க மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் சம்பாதிக்கணும்னா ஸ்கில் வேணும் கைஸ். அண்ட் எஸ்பெஷலி இப்போ நம்ம ஃப்யூச்சரில் நம்ம எக்ஸ்பர்டைசர் அகாடமி நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்கில் செட் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ சர்வை பண்ணுறது அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் கோன் பி பாசிபிள். ஒரு குரூப்பாக என்னென்ன ஸ்கில் செட்லாம் குரூப் பண்ணி உங்களுக்கு பண்டலாக நீங்கள் படிக்க கொடுத்தா, நீங்கள் அதை படித்தா உங்களுக்கு சாலிடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஜாப் கிடைக்குமோ அதை தான் நான் பிளான் பண்ணுறேன். ஸோ அதனால் எக்ஸ்பர்டைசர் அகாடமியோட இப்போ பண்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட 1000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டக்க வந்து எல்லாம் படிச்சிருக்காங்க, எல்லாமே 5 ஸ்டார் ரேட்டிங்க. அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கும் கொடுங்க கைஸ். நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், வேறு என்னென்ன கோர்சஸ் வேணும்னு சொல்லுங்கள். என்னோட 3DS மேக்ஸ் கோர்ஸ் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் அண்ட் பிஸ்னஸ் கோர்சஸ் எல்லாமே அதில் வரப்போகுது. ஸோ நம்ம சாலிடாக வில் பில்ட் அ கரியர். ஸோ டோன்ட் வரி. ஸோ இப்போ நம்ம லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் அதை பழசெல்லாம் போய் பாருங்கள். அண்ட் ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்பில் நம்ம ஆம்பிஷன் இருக்குது, பெருசாக சாதிக்கணும்னு இருக்குது, நம்ம உழைக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கிறோம். பட் நம்ம பார்ட்னர் வந்து குறுக்கால் வந்து நின்னா, அந்த கௌஷிக் வந்து நின்னா அப்படின்ற மாதிரி நின்னா நம்ம என்ன பண்ணுறது? ஏன்னா வேறு யாராவதுனா சரி உன் வேலையை பார்த்துட்டு போனால் என் பாட்டுக்கு என் வேலையை செய்கிறேன்னு சொல்லிடலாம். ஆஃபீஸில் கொலீகோ ஃப்ரெண்டோ யாராக இருந்தாலும் நம்ம அப்படி சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். வெரஸ் இவங்க வீட்லேயே இருக்கிறாங்க, தே ஹேவ் த பவர் டு எமோஷ்னலி நம்ம வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, நம்ம எமோஷ்னலி நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே தே ஹேவ் த பவர். ஸோ அந்த பவரை அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களால நம்ம என்ன திட்ட முடியுமா, அடிக்க முடியுமா, என்ன பண்ண முடியும்? ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வில் பிகம் பவர்லெஸ். ஸோ அப்போ வந்து நம்ம லைஃப்பில் முன்னேறணுன்ற இடத்துல வந்து நம்ம சண்டை போட்டுட்டு இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ அந்த கொஷினில் அவர் கேட்டப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, ராகுல் நான் வந்து உழைக்கிறதுக்கு நிஜமாலுமே வந்து 18 ஹவர்ஸ் ரெடியாக இருக்கிறேன், சாட்டர்டே சண்டே கூட ரெடியாக இருக்கிறேன், எனக்கு வந்து என்னை வந்து விட மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் வந்து சொல்கிறேன், என்னை வந்து இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் உட்காந்து படித்து ஒரு வேலையை எடுக்கிறேன், நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு அப்போ தான் போகிறேன். பார்த்தா அந்த வாரமே வந்து இன்னொரு பிரச்சனை வருது, அதை உட்காந்து என்னை பேச வைக்கிறாங்க. ஸோ இது ஆக்சுவலி வந்து யோசிக்கிறப்ப எனக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது கைஸ். ஆனால் இது வந்து இப்போ என் வீட்டில் வந்து அது நடக்கிறது கிடையாது. ஆனால் அது நடக்கிறது இல்லைன்றது வந்து ஒரே நாளில் அப்படின்னு மேஜிக்காக எனக்கு வந்து அப்படி நடந்துருச்சு அப்படின்னு கிடையாது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருக்கிறாங்க, அண்டு எங்கள் சித்தி, பாத்தி, என் ஒய்ஃபு எல்லோரும் இத்தனை பேர் இருக்கிறாங்க. ஸோ இதை நான் ஃபெமினன் ஜென்டராக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. முக்கால்வாசி இந்த பிரச்சனை எனக்கு அங்கே தான் வருது. எங்கள் தாத்தா, மாமா, அப்பா இவங்கள்ட்டெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னா டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் 2 நாளில் வருஷக்கணக்காக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. என் தம்பி இதுமாரி யாராக இருந்தாலும் சரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னா சீரியஸாகவே வருஷக்கணக்காக எனக்கு ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க. வேறு ஆப்போசிட் பார்ட்டிஸ் வந்து வேறு. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பணம் வந்துச்சு அப்படின்னா லைஃப் நல்லா வாழலாம் அப்படின்றது வந்து யாருக்குமே அந்த டவுட் கிடையாது. எல்லாருக்குமே அது வந்து பிடிச்ச ஒரு விஷயம். எல்லாருமே நல்லா லக்ஸுரியாக இருக்கணும், நல்லா ஹாப்பியாக இருக்கணும், எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம் தான். பணம் சம்பாதிக்கிறது தான் எல்லாம் ஓடிட்டுருக்கணும். பட் நடுவில் வந்து இந்தமாரி ஒரு சில சின்ன விஷயத்தில் வந்து நம்ம மைண்டு போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஐடியலாக இருக்கிறது. நீங்கள் வந்து உங்களோட பார்ட்னர் வந்து உங்கள் கூட வந்து வேலை செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹாவ் டு அச்சீவ் சம் சார்ட் ஆஃப் லைக் ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டரும் ஒரு ட்ரூ இன்டிமசியும் இருக்கணும் கைஸ். இந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நம்ம கல்யாணம் ஆனவங்களும் சரி ஆகாதவங்களும் சரி உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ சொல்ல மாட்டாங்க, வேறு யாரையோ சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள நம்பி சொல்ல முடியாது. ஸோ ஏன் அப்படின்னா அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க, நம்மளை ஏதோ ஒரு சண்டையில் வந்து நம்மளை குத்தி கட்டுவாங்க. ஸோ அது ஒரு ஆயுதமாக நம்மளுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே தான் வந்து இன்டிமேசின்றது இட்ஸ் நாட் அபவுட் ஃபிசிக்கல் திங். ஸோ இட்ஸ் அபவுட் லைக் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சின்ன வயசில் ஸ்கூல் அப்போ வந்து நான் இந்தமாரி இந்த பையனோட ரப்பரை திருடிட்டேன்டா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவன் உடனே போய் டீச்சர்கிட்ட போட்டு கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் ஃபுல்லாக வந்து அவன் அதுக்கப்புறம் எவ்வளோ நல்லபடியாக உங்கள்கிட்ட நடந்தாலும் சரி அவனை நம்ப மாட்டீங்க. அதுவே வந்து அன்றைக்கி வந்து அவன் டீச்சர் போட்டு அடிச்சிருப்பாங்க, நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிச்சிருந்தும் அவன் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் லைஃப்பில் வந்து கடந்து வரப்போ அவன் கன்சிஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் சொல்கிற விஷயத்த அவன் பத்திரமா காப்பாற்றிக்கிறான் அப்படின்னா he will be a best friend. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். 10 பேர் இருக்கிறாங்க ரோல், எனக்கு 100 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் 3 பேர் தான் நீங்கள் உங்களோட அல்டிமேட் சீக்ரெட். அதாவது நீங்கள் வந்து ஒரு பெரிய கொலையை பண்ணிட்டீங்க, ஏதோ நடந்துருச்சு, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு யாரை நம்பி சொல்லலாம்னு யோசிக்கிறீங்களோ அவங்க தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அந்தமாதிரி அந்த ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணுறது அதுதான் வந்து ட்ரூ இன்டிமசி அப்படின்றது. இதை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒருத்தங்க மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களோட ட்ரூ இன்டிமசி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பார்ட்னராக இருந்தால் லைஃப் சூப்பராக இருக்கும்.
பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சிச்சுவேஷனில் நம்ம போக முடியாததுக்கான காரணம் வந்து ஒன்று நம்மளும் அந்த வேலையை தப்பு பண்ணுவோம். அவங்க நம்மள்கிட்ட நம்பி ஏதோ ஒன்று சொல்ல வந்தால் நம்ம அதை உடனே வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஒரு சண்டையாக்கி பஞ்சாயத்தை போட்டு ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி நம்ம போய் அவங்கள்ட்ட சொன்னாலும் அவங்களும் அதே விஷயத்த நம்ம பண்ணுறாங்க. இது 2 பேரும் பண்ணாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் அச்சீவ் ட்ரூ இன்டிமசி. ஸோ இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில சமயம் வந்து இந்த சீரியல் கில்லர் கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சீரிஸ் ஏதாவது எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒருத்தர் தான் சீரியல் கில்லராக இருப்பார், ஒருத்தர் தான் கொலைகாரராக இருப்பார். இன்னொருத்தங்களுக்கு வந்து அந்த கொலை பண்ணுன்றது தப்பாக இருக்கும். அவங்க தான் கடைசியாக வந்து எனக்கு இதுக்கு மேலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே பிரேக் ஆகி சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி அவங்களோட பார்ட்னருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால இவங்களும் அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு அப்சஷன் மாதிரி கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு அவங்களுக்காக கொலையும் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்னென்னா தட் இஸ் லைக் அவங்கள வந்து அந்தளவுக்கு நம்புறது, அந்தளவுக்கு வந்து அவங்க என்னை நம்பி நீ ஒரு விஷயம் சொல்கிறல்ல, நான் யார்கிட்டையும் சொல்லலை, ஸோ என்னை நம்பி நீ எது வேணாலும் சொல்லு அப்படின்ற மாரி வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறது. எனிவே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் உங்கள் பார்ட்னரை வந்து சேர்ந்து லைஃப்பில் முன்னேறதுக்கு ஒரு ட்ரூலி ஒரு க்ரோத் பார்ட்னராக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ட்ரஸ்ட் வர்த்திய பார்ட்னராக அவங்கள மாற்றுங்க, ஒரு இன்டிமெசியை கொண்டு வாங்க. அண்ட் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஃபிசிக்கல் திங்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு மென்டலாக வந்து யூ கேன் ட்ரஸ்ட் தட் பர்சன். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து க்ரூமிங் இருக்குது கைஸ். நீங்கள் வந்து ஒரு நாய்க்குட்டியை வந்து தூக்கிட்டு வாங்க. அது ஜெர்மனிலேருந்து வர ஜெர்மன் ஷெப்பர்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஊரில் இருக்கிற ஏதோ ஒரு திருநாய் போட்ட குட்டியாக இருக்கட்டும், அது ஒரு ப்ரீடே தெரியலன்னு கூட வச்சுக்கோங்க. அதனால் அது உயர்ந்த ஜாதி, உடனே அதுக்கு சண்டைக்கு வராதிங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், எனக்கு எல்லா நாயும் முடியும். ஸோ இந்த டாக் லவர்ஸ் வேறு அதுக்கப்புறம். ஸோ அதனால் அந்தமாரி நீங்கள் ஒரு நாய்க்குட்டியை தூக்கிட்டு வரீங்க அப்படின்னா இதில் எந்த நாயை எங்கேருந்து நீங்கள் தூக்கிட்டு வந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் வந்து ஒரு பார்ட்டி ட்ரைனிங்னு சொல்லுவாங்க, எந்த இடத்துல போய் கக்கா போகணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது நீங்கள் ட்ரெயின் பண்ணல அப்படின்னா அது வீட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து வீட்டில் நீ எந்த இடத்துல உட்காரணும், எந்த இடத்துல வந்து நீ வந்து சாப்பாடு உனக்கு எங்கே வைப்பேன், எங்கே சாப்பிட்ணும், எங்கே உட்காரக்கூடாது இப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அந்த டாகுக்கு ஒரு மாஸ்டராக இருந்து ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அந்த நாய் வந்து எங்கேருந்து இடத்துல அந்த நாயாக அந்த வேலையை செய்யும். ஸோ அது வந்து ஒரு பெரிய எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இது நான் உடனே இதுக்கு சொன்னன்றதுக்காக நீங்கள் உடனே அந்த சண்டை அதுக்கு போடாதீங்க. பட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் சரி, மனுஷங்களுக்கும் சரி, இந்த மாதிரி சார்ட் ஆஃப் லைக் ஒரு க்ரூமிங் வேணும். அந்த க்ரூமிங்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மட்டும் நீங்கள் போயிட்டு வந்து இதை பண்ணுன்னு சொல்கிறது கிடையாது. அவங்க வந்து உங்கள் கிட்டக்க எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அதேமாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறது உங்களை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட டைமை நீங்கள் வேல்யூ பண்ணிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க வேல்யூ பண்ணுவாங்க. நீங்கள் வேல்யூ பண்ணணும், உங்கள் சுற்றி இருக்கிறவங்க வேல்யூ பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து அவங்க எப்போ கூப்பிட்டாலும் சரி படத்துக்கு போகலாம் அப்படின்னா சரின்னு கிளம்பி போனீங்க அப்படின்னா உங்களை எப்போ வேணாலும் தான் கூப்பிட செய்வாங்க. ஸோ அதேமாரி வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா என் கேலண்டரில் ஆட் பண்ணுவாங்க. என் ஆஃபீஸில் எப்படி வந்து மீட்டிங் ஆட் பண்ணுறாங்களோ அதேமாரி என் வீட்டு மெம்பர்ஸ் வந்து கேலண்டரில் ஆட் பண்ணுவாங்க. எனக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, 1 வீக் முன்னாடி சொல்லுவாங்க, 2 நாளைக்கு முன்னாடி சொல்லுவாங்க, அன்றைக்கி சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா அவங்கள்ட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, உங்களோட வேலை உங்களுக்கு தான் இம்பார்ட்டண்ட். எனக்கு 1008 வேலை இருக்குது, என் வேலை தான் எனக்கு இம்பார்ட்டண்ட். உங்கள் வேலையில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், உங்களுக்கு வந்து கார் நான் எங்கேயா கூட்டிகிட்டு போய் உங்களை ட்ராப் பண்ணணும், அந்தமாரி ஏதாவது ஒன்றுனா இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் யூ ஃபோக்கஸ்ட் ஆன் ரிமைண்டிங் மீ. ஸோ அது என்னோட வேலை கிடையாது. நான் உங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கு அது வேலை கிடையாது. எனக்கு 1008 வேலை இருக்குது. பட் இதை வந்து ஃபஸ்ட் நாள்லேயே நீங்கள் சொன்னீங்கன்னு அவங்க கோச்சிப்பாங்க, சண்டை போடுவாங்க. பட் இதை நீங்கள் ஒரு தப்பாக வந்து நீங்கள் நாள் கணக்கில், மாத கணக்கில், வருஷ கணக்கில் திரும்ப நீங்கள் மறந்து போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓ இப்படி தான் போல இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா? பட் இது வந்து எனக்கு மறதிலாம் கிடையாது. பட் இந்த வேலையை வந்து நான் ஞாபகம் வச்சுட்ருக்கூடாது. இதேமாதிரி எனக்கு சொந்தக்காரங்க எங்கள் அப்பா இருப்பாங்க, மாமா இருப்பாங்க, சித்தி இருப்பாங்க, ஒய்ஃப் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க பர்த்டேக்கு ஃபங்க்ஷனுக்கு போனால் அதை பண்ணு இதை பண்ணுன்ட்டு. இது எல்லாத்தையும் நான் மாதம் ஞாபகம் வச்சுட்டு இவங்க எல்லாத்தையும் வந்து நான் பண்ணேன்னா கோச்சிப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கன்சிஸ்டண்ட்டாக நான் ஒரு இமேஜ் நான் காமிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ யாருமே கோச்சிக்க மாட்டாங்க. இப்போ எங்கள் சித்தி எல்லாருமே வந்து முன்னாடியே இருக்குது தம்பி, நீ வந்துரு தம்பி அப்படின்ட்டு முன்னாடி சொல்லுவாங்க, 2 நாளைக்கு முன்னாடி சொல்லுவாங்க, அன்றைக்கி கால் பண்ணி சொல்லுவாங்க. இத்தனை தரையும் சொல்லி நான் மறந்தாலே நான் கோச்சிக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் இமேஜை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து சரி உங்கள் படத்துக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே சரின்னு கிளம்பி போகாதுங்க. இல்லைடா எனக்கு வேலை இருக்குது, நீ இப்போ திடீர்னு வந்து சொல்கிறேன், எனக்கு எப்போவுமே ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த தடவை அதுமாதிரி 2 டேஸ்க்கு முன்னாடி சொன்னாங்கன்னா உங்களுக்கு டைம் இல்லைனாலும் டைமை ஒதுக்கிட்டு கரெக்டாக போங்க. ஏன்னா இதில் 2 சைடு ஸ்வாடும் இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் 2 டேஸ்க்கு முன்னாடி சொல்லியும் நீங்கள் போகலன்னு வச்சுக்கோங்களேன், சரி ரொம்ப பிகு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அடுத்து சொல்லாமலே போயிடுவாங்க. நம்ம ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்தமாரி வந்து அவங்ககிட்ட நீங்கள் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, நீங்களும் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணி அதை கரெக்டாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் அதுக்கப்புறம் வந்து உங்களை நம்பி உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க. அண்ட் அதே சமயத்தில் உங்கள் டைமை உங்களை மீறி மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இந்தமாரி வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து யூ ஹாவ் டு க்ரூம் கைஸ். ஸோ இதெல்லாம் ஒரு சில விஷயம் தான். பட் இதை தாண்டி வந்து நம்மளை ஒரு க்ரோத் பார்ட்னராக, நம்மளோட லைஃப் பார்ட்னரை மாற்றணும் அப்படின்றப்ப வரப்போ
அவங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு சில விஷயம் நீங்கள் செய்யக்கூடாது, ஒரு சில விஷயம் செய்யணும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த விஷயம்லாம் நீங்கள் செய்யணும். செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா, எந்தெந்த விஷயம்லாம் வந்து மைண்டுக்குள்ளார போய் குப்பையாக மாறுமோ அந்தந்த விஷயத்தெல்லாம் உட்காந்து பேசுகிறது, அதை பற்றி யோசிக்க வைக்கிறது, இதெல்லாம் நடக்கக்கூடாது. அதாவது வீட்டில் உட்காந்து பொழுதுனைக்கும் காசிப் பண்ணுறது, இந்தமாரி வந்து அவங்க வீட்டில் நடந்துச்சு, எங்கள் வீட்டில் நடந்துச்சு இப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து டேரெக்டாக இதை பற்றி பேசாதன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா யாருமே வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நல்லா கேட்டால் தான் அவங்க ரொம்ப நேரம் சொல்ல முடியும். நீங்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கே வந்து சரி விடு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சு கூட போவாங்க. பட் அந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணி பேசுகிறதுக்கு அவங்களால முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து எந்தெந்த விஷயம்லாம் வந்து உங்களோட க்ரோத் ஃபேக்டருக்கு அகென்ஸ்டாக இருக்குது, அது வந்து மண்டக்குள்ளார வந்து ஒரு குப்பையாக போய் உட்காரும் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குதோ, அது எல்லாத்தையுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரிலீஜியஸாக அவாய்ட் பண்ணுறது. அட் த சேம் டைம் வந்து அவங்க சொல்கிறது வந்து அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதேமாரி எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்க யோசிச்சு இங்கே பேர் நான் ஒரு எம்ப்ராய்டரி மிஷின் ஒன்று பார்த்தேன், இந்த சூவிங் மிஷினை நம்ம வாங்கினா எனக்கு தெரிஞ்சு வந்து பக்கத்தில் இருக்கிற பொட்டிக் ஷாப் கிட்ட நம்ம பேசி வாரம் வந்து ஒரு 10 ஜாப் எடுத்தால் ஐ திங்க் நம்ம ஒரு 2000 earn பண்ண முடியும் இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறப்ப நீங்கள் உட்காந்து ஆர்வமாக கேளுங்க. உடனே சரி போய் இன்றைக்கி போய் நம்ம பார்க்கலாம், நம்ம அந்தமாரி தக்ஷன் சித்ராவில் வந்து ஒரு ஷோ போட்டிருக்காங்க, எம்ப்ராய்டரி ஷோ போட்டிருக்கிறாங்க, நம்ம அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு முனைப்படுங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் மதித்து அந்த வேலையை செஞ்சு கொடுங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தமாரி விஷயம்லாம் பேசினா இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கூட சேர்ந்து நம்மளும் அவர் வர்றாருன்னு சொல்லிட்டு இதேமாரி அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இதேமாரி விஷயத்தை அவங்கள்ட்ட கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். நம்ம வந்து இட்ஸ் லைக் ஒரு செஸ்ஸில் கேம் விளாட்ற மாதிரி தான். நம்ம என்னென்னலாம் செஞ்சால் ஒருத்தவங்க வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கேம் விளாடுவாங்க அப்படின்ற கேமை நீங்கள் விளையாடுறீங்க. ஸோ இது ஆக்சுவலி வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ ஐ திங்க் இதை நம்ம வந்து பார்ட் 1 வச்சுப்போம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பார்ட் 2ல் வந்து இதேமாரி நம்மளோட லைஃப் பார்ட்னராக க்ரோத் பார்ட்னராக மாற்றுறதுக்கு வேறு என்னென்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதெல்லாம் வந்து நம்ம சொன்னது வந்து ஒரு டே டு டே ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். இதை தாண்டி வந்து குணங்கள் இருக்குது. அவங்களுக்கு வந்து சில சமயம் கோவப்படுவாங்க, அண்ட் சில சமயம் பொறுமையாக இருக்க மாட்டாங்க, அண்ட் கத்துறது, இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுமே க்ரோத் ஃபேக்டரில் நம்ம யோசிக்க முடியாது, நம்மளும் சண்டை போட்டுட்ருப்போம், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்தமாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ மேபி வந்து செகண்ட் பார்ட்டில் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து சொல்லுங்கள், செகண்ட் பார்ட் நம்ம வந்து அடுத்தது பேசுவோம். ஓகே, உங்களுக்கு catch up again another video guys, and thank you so much for all the love and support, and cheers.